நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏமோல காவேரி, என்ன தாத்தா? சீனுக்கு உடம்பு சரி இல்லைன்னு அவனை பார்க்க வந்திருக்க. இந்த கிழவனை பார்க்க வரல. இங்க இருக்கிற வரைக்கும் தாத்தா தாத்தாடு பின்னாடியே சுத்திட்டு இருப்பியே. மாதவன் கூட போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? நான் உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன்னு சொன்னேன்ல, போய் தானே சொன்னேன். தாத்தா, உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். ஐயே, அப்ப ஆத்துல இருந்து கிளம்பும்போது சித்தி தான் பார்க்க வரேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா காவேரி? நீங்க இருக்கீங்களே, சித்தியும் தான் பார்க்க வந்தேன், சீனுவும் தான் பார்க்க வந்தேன், தாத்தாவை பார்க்க வந்தேன், அப்பாவை பார்க்க வந்தேன், துளசி செடியை பார்க்க வந்தேன், இந்த தூணை பார்க்க வந்தேன், சமையல் கட்டு, பால் பாத்திரம், மாடு விளக்கு எல்லாத்தையும். ஏமாப்ல, காவேரி வீட்டுக்கு கூட்டி போனீங்களே, குடும்ப வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. அதை ஏன் கேக்குறீங்க? அன்னைக்கு நானும் காவேரி கிளம்பணுமா, அன்னைக்கு பார்த்து அரிசி மூட்டை வாய வச்சானா வாசல் ட்ரைனேஜ் குழி இருக்கேன், பார்த்து போங்க மாதவன்ட்டு போறேன். 20 அடிக்கு ஒரு குழி அப்படியே விழுந்திருப்பேன். பேக்க போடல, அவ்வளவுதான். 2 பேர் ஆஸ்பத்திரி தான் இருப்போம், வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே எங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆனோம் தாத்தா. மறுநாள் காத்தால நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இவன்னா லஞ்ச் பேக் கொண்டு வந்து கொடுத்து, என்னங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறேன். எங்க அம்மா இன்னொரு லஞ்ச் பேக் கொடுத்து இதையும் எடுத்துட்டு போட மாதவான்னாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே காவேரி கொடுத்துட்டாமான்னு. அதெல்லாம் கிடையாது, இதுல இருக்க லஞ்ச் தான் நீ சாப்பிடணும் சொல்லி அதையும் கொடுத்துட்டாங்க. சரி, 2த்தையும் கஷ்டப்பட்டு வாங்கி வண்டியில வச்சு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போய் லஞ்ச் பேக் ஓப்பன் பண்றேன், எல்லாரும் வந்துட்டானுங்க. ஏன்டா மாதவா, உங்க வீட்டில் புதுசாக அதை கேண்டீன் ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு. ஏன்டா அவமானப்படுத்துற மாதிரி கேட்குறீங்க கேட்டா, இல்லை இவ்வளோ குணாட்டி அதனால கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது சைக்கிள் காப்பில் 2 பேர் சரவணபவன் டோக்கன் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட லஞ்ச் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரே அவமானமா போச்சு. சின்ன உன்னை பார்த்தது ஞாபகம் வந்தது. எங்க ஆஃபீஸில் ஒரு ரெக்ரேஷன் மீட்டிங் நடந்தது. அதுல நீ நல்லா கவிஞன்னு எல்லாரும் தெரியுமா? சரி, காவேரியோட புருஷன் தான் நானும் நல்லா கவிதை எதுவும் நினைச்சிட்டு என்னை ஒரு கவிதை சொல்லிட்டாங்க. நமக்கு சரி பயப்படல, நேரம் மைக்கு முன்னாடி போய் நின்னேன். எல்லாரையும் பார்த்து பயப்படாம ஒரு கவிதை எடுத்து விட்டேன். எல்லாரும் எழுதி நின்ட்டாங்க. அப்படி என்ன கவிதை சொன்னீங்க மாதவன்? ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத். எப்படி அசிஸ்டன்ட்? ஏதோ உங்களுக்கு ஓரளவு அசிஸ்டன்ட்ல. வாமா, என்னது? வடா அரிசி முட்டை. என்னடா டல்லா இருக்க? என்னடா டாக்டர், எப்படி இருக்க? தாத்தா, என்னது? என்னடா அது? பிரபாவதி கிட்ட நீ எதுக்காக பணம் கடன் வாங்கின? இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா? பணம்லாம் யாரும் கடன் வாங்கல தாத்தா. பின்ன கார் ஆக்சிடென்ட்ல நான் ஜெயில இருக்கும்போது என்னை ஜாமீன்ல எடுத்தது பிரபாவதி தான் சொல்லி சங்கீதாவோட அப்பா அம்மாவை நம்ப வச்சுட்டாங்க. அவங்க என்னை ஏமாத்தி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க தாத்தா. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? டாக்டருக்கு படிச்சவன் தானே, இப்படி வெத்து பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்கலாமா? இப்ப பணத்துக்கு எங்க போறது? என்னமா அது? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா பிரபா எழுதியிருக்காளே, நீ வாங்கினியா இல்ல மாப்பிள்ள வாங்கினாரா? இல்லப்பா, கண்ணனை ஜெயில போட்டிருந்தப்போ நான் தான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன். ஆனா இப்ப 5 லட்சம் ரூபாய்னு போட்டிருக்காங்க. என்ன பண்றதுனே புரியலப்பா. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியல. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இப்பதான் படிப்படியா முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப சித்தி 10 லட்சத்துக்கு எங்க போவாங்க? ஏன் தாத்தா சித்திக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி, சித்திக்கிட்ட இந்த விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டாம். பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். மாமா, காவேரி உங்களை பார்த்து. ஸ்வேதா, வாமா உட்கார். அழாத, உட்காரு. வா காவேரி, வா இங்க வாடா. உட்காரு. இப்ப என்ன, நேரா பிரசாத் கிட்ட போய் நீ தாண்ட சாரதாக்கு வந்தோன்னு சொல்ல போறீங்க. கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கே நோட்டீஸ் விட்டுருக்கே, வெக்குமா இல்லையான்னு கேட்க போறீங்க. அப்படித்தானே? கேளுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள.
அந்த குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஏதாச்சும் செய்யணும் மாப்பிள்ள. ஏதோ என் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆச்சேன்னு உங்ககிட்ட ரகசியத்தை சொன்னேன். இதே மீறி அதை வெளியில் சொன்னீங்கன்னா என் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். எப்படியோ செய்யுங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க என்கிட்ட சொன்ன ரகசியத்தை நான் வெளியே சொல்லவே மாட்டேன் மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. முதல்ல முடிவு என்னன்னு சொல்லுங்க. அதை தடை பண்றதா வேண்டாம்னு நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு 70 வயசு தாண்டிடுச்சு மாப்பிள்ள. மிஞ்சி போனா இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ நான் நேரா போய் நான் இந்த மோள் பிரபாவதியை குத்தி கொன்னுடுறேன் மாப்பிள்ள. நான் ஜெயிலுக்கு போறேன் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் எந்த மோள் சாரதா சந்தோஷமா இருக்கட்டும், நீங்களாம் நிம்மதியா இருங்க மாப்பிள்ள. பிரபாவை நீங்க கொலை பண்ணீங்கன்னா சாரதா சொல்லித்தான் இந்த கொலை பண்ணீங்கன்னு பிரசாத் சந்தேகப்படுவான். அவன் நேரா சாரதாவை பழிவாங்க வருவான். உடனே ஸ்ரீ அவன் மேல மோதுவான். இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நம்ம குடும்பமே புல் பூட்டு இல்லாம அழிய போகுது. செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. இப்ப பாருங்க மாப்பிள்ள, குழந்தைகளை பத்தின ரகசியம் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு மட்டும்தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பிரபாவதியை கொலை செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கல. 2 நாள்ல அவ கதை முடிய போகுது மாப்பிள்ள. ஹலோ சார், நான் ஷாம் பேசுகிறேன். பார்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மேடத்தை ஏதோ 2 நாளில் போட்டு தள்ள போகிறதா ஈஸ்வர பாண்டியா அவங்க மருமகங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க தமிழ். ஏதோ அவசரமா பேசணும்னு ஃபோன் பண்ணீங்களே, என்ன? அவசரம் மட்டும் இல்லை மேடம், ரொம்ப அவசியமான விஷயம். என்ன ஆச்சு? நடக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு உங்களை போட்டு தள்ளதான் முடிவு பண்றான் அந்த ஈஸ்வர பாண்டியன். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி செய்ய சொன்னதே அந்த சாரதா தான் மேடம். இதுக்கு அந்த மருதப்பணம் உடந்த ராமுகிட்ட ஈஸ்வர பாண்டியதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க விட்டு கேட்டு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. இந்த மடப்பசங்க இதை காதல கேட்டவனும் வெட்டி போடாம எனக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஈஸ்வர பாண்டியன் சாகிறதுக்கு முன்னாடி சாரதாவை அவன் போட்டு தள்ளியே ஆகணும். தமிழ், அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். இப்படிதான் சொன்னீங்க. ஈஸ்வர பாண்டியனை போட்டு தள்ளணும் போது வேணாம் வேணான்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? அந்த சாரதா முடிவு பண்ணியாச்சு உங்களை காலி பண்றதுன்னு. ஈஸ்வர பாண்டியன் கண்ணு முன்னாலே சாரதா சாகணும். அதை பார்த்த பிறகு ஈஸ்வர பாண்டியனை காலி பண்ணிடலாம். சரி, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தொலைறேன். ஐயோ, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க ஊருக்கு கிளம்புனீங்கன்னா போலீஸுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்ல, அவங்க உங்களை ஏதாவது செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இந்த விஷயம் பிரசாத் வேலுமணிக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சாரதா கிட்ட சொல்லி சாரதாவை இவங்க காப்பாத்திடுவாங்க. பிரசாத் வேலுமணிய நம்ம காஞ்சிபுரம் பண்ண வீட்டுக்கு அமைச்சிருங்க. நம்ம கூடவே இருக்க கழுவிக்கு பணத்தை கொடுத்து கோயில் குழந்தை எங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருங்க. வள்ளிக்கு லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நீங்க பத்திரமா வீட்லயே இருங்க. வீட்டை சுத்தி நான் ஆள் போட்டிருக்கேன் பாதுகாப்புக்கு. நாளைக்கு சாரதா சாவா, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வர பாண்டியன் சாவான். வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. எதுவா இருந்தாலும் செல்ல கான்டாக்ட் பண்றேன். ஓகேவா மேடம்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? செல் ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க மேடம். செல் எப்பவுமே ஆன்ல இருக்கட்டும். சரி. இந்த பாருமா காவேரி, நான் சொல்றத கேளு. இப்படிலாம் சாப்பாட்டுல கோச்சுன்னு அடம் பிடிக்க கூடாது. சொன்னா கேளு, சாப்பிடுமா.
மா முடியாதுடா. நோக்கு எத்தனை தடவை சொல்றது உன் ஆம்பளையில சமைச்ச சாப்பாடை என்னால் சாப்பிட முடியாதுன்னு. பட்னி கிடந்து செத்தால சாவினை தவிர அவ சமைச்ச சாப்பாடுல இருந்து ஒரு பருக்கு கூட என் வாயில விழாது. முதல்ல எழுந்து போ. காவேரி, நீ இப்படி சாப்பிடாம பட்டி கிடந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா உன் சித்திக்கு யாருமா பதில் சொல்றது? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க சாப்பிடாம இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? ஏம்மா, நான் யார் இந்த ஆத்து கூட்டின்னு வந்திருக்கேன்? ரோட்ல போற ஏதோ ஒரு பொண்ணையா? நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தானே திருப்பி கூட்டின்னு வந்திருக்கேன். இப்படி சண்டை போட்டா எப்படிமா? மா சாப்பிடுமா. நீ சாப்பிடாம உனக்கு எதாவது ஆயிடுத்துனா அப்புறம் பொண்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? சொல்லேண்டா, ஊர் முழுக்க போய் சொல்லு. நேக்கு எங்க அம்மாவோட ஆம்படையால் தான் முக்கியம்னு. அவ பேச்ச கேட்டுண்டு எங்க அம்மாவை சாகடிச்சேன்னு சொல்லு. மெச்சிப்போ. இத பாருமா, நீ சின்ன பொண்ணு, இன்னும் நிறைய வாழ வேண்டிய வயசு இருக்கு. இப்படி பட்டினி கிடந்து உடம்பு கெடுத்து கூடாது. இப்ப நீங்க சாப்பிடலைங்கிறதால நாங்கெல்லாம் பட்டினியா கிடக்கோம். சொன்னதை கேளுமா, கோவப்படாதம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. எங்க சித்தி சாப்பிடாம இருந்தா எனக்கு என்ன வருத்தம் இருக்குமோ அதே வருத்தம் தான் இப்போ. யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. அத்தை சாப்பிடுங்க அத்தை. நீ சாப்பிடு. உனக்கு ஒன்று சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. நீ இங்க கோச்சின்னு சாப்பிடாம இருக்கிற மாதிரி அவளும் அங்க சாப்பிடாம உட்காந்து மயக்கமாகி ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி செத்துக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் போலீஸ் தான் ஆத்துக்கு வரும். ஏ, நான் செத்த போலீஸ் வராதா? போலீஸ் வரட்டும் வரட்டும். அவளை நன்னா முட்டிக்கு முட்டி தட்டி அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போட்டோம். மா, காவேரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டா. ஏண்டா? ஏன்னா எல்லா சட்டமும் மருமகளுக்கு தான் சாதகமா இருக்கு. மாத்த சொல்லுடா. மாமியாருக்கு சாதகமா சட்டத்தை மாத்த சொல்லு. அப்படிலாம் முடியாதுமா. மா, இப்படி 2 பேரும் சாப்பிடாம இருந்து அடம் பிடிச்சி அவளுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னு வச்சுக்க, நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அப்புறம் ஜெயிலுக்குள்ள போய் கம்பி தான் என்னணும். ஆமா, நீ ஜெயிலுக்குள்ள போயிட்டா உன் பொண்ணுகளுக்கெல்லாம் 10 சவரன் நகை யார் பண்ணி போடுவா? என்னன்னா இவன் பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீங்க பாட்டு கேட்டு தேமே நின்னுட்டு இருக்கலே. அவன் சொல்றது கரெக்ட் தாண்டி, நியாயமா தானே பேசுறான். என்னென்ன பண்ண சொல்ற? இத பார், போலீஸ் ஆத்துக்கு வந்ததுன்னா உன்னை மட்டும் இல்ல உன்னோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா. வயசானவனு கூட பார்க்க மாட்டாடி. என்ன பண்றது, என் தள்ள எழுத்து. கடைசி காலத்துல உன் கூட சேர்ந்து ஜெயில இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஆனா ஒன்னுடி, எனக்கு இந்த கைதி ட்ரெஸ் அவ்வளவு நன்னா இருக்காதுடி, பார்க்க கன்றாவியா இருக்கும். வேண்டாண்டி. உன் பொண்ணுங்களுக்கு செயின் பண்ணி போட போறியா இல்ல கையில காப்போட உட்காந்துருக்க போறியான்னு இப்பவே நன்னா யோசனை பண்ணிக்கோ. இல்லைன்னா உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். மாதவா, இத பாருமா, அப்பா சொல்றது உண்மைதான். நல்லா யோசிச்சுக்கோ. இந்த வயசுல ஜெயிலு போலீஸ்னு அலையணுமா? இந்த காலத்து போலீஸை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நல்லா யோசனை பண்ணிக்கோ. ஆமா ஆமா, இந்த காலத்து போலீஸை நம்பவே முடியறதில்ல. நடு ராத்திரில கதவை உடைச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாளே. ஏய், இந்த நீயே சாப்பிடு. சாப்பிடு. நீ ஏன்டி சாப்பிடாம இருக்க? நான் வயசானவோ, சாப்பிடாம எப்படியே கடந்து சாகுற. இந்த ஆத்துல நான் வேண்டப்படாதவோ. நீ வாழ வேண்டிய வயசு. சாப்பிடாம எதுக்கு வீம்பு பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் வீம்பு பண்ணல. இந்த வீட்டில் நம்ம 2 பொம்பளைங்க தான் இருக்கோம். வயசான நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பாடு முன்னாடி உட்கார முடியும், சாப்பிட முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி சரி, சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நர்ஸ், என்ன சார்? அங்க போறது பிருந்தா மாதிரி இல்ல? இல்ல இல்ல, நான் போய் பார்த்து வந்துடுறேன். நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் சார், படுத்துக்கங்க.
ஐயோ எங்க போனா? எங்க எங்க பிருந்தாவை பார்த்தீங்களா? தெரியாதுங்க. இல்லையா? பிருந்தா பிருந்தா. டானி எங்க போறீங்க? பிருந்தா என்னை பார்க்காம போயிட்டா. பிருந்தாவா? ஆமா. சரி சரி, நான் கூட்டு வரேன், நீங்க ரூமுக்கு போங்க. இல்ல நான் கூப்பிட்டு தான் வருவா. நான் கூட்டு வரேன் பிருந்தாவை, நீங்க உள்ள போங்க. போய் பாக்குறேனே. நான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, உள்ள போங்க. நீங்க ரூமுக்கு போங்க, நான் சொல்றேன்ல. நீங்க ரூமுக்கு போங்க, நான் பிருந்தாவை கூட்டு வரேன். போங்க. பாருமா, எல்லா காயும் லிஸ்ட் போட்டிருக்கேன், பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரணும். சரிம்மா. அந்த மளிகை கடையில சொல்லி அரிசி எடுத்துட்டு போ. ஏய் டானி டானி டானி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஸ்ரீதர் தான் பைத்தியம். பிருந்தா. ஏய் டானி. பிருந்தா. 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 டானி பிருந்தா. பிருந்தா. பிருந்தா பிருந்தா பிருந்தா. உன் ஹஸ்பண்ட் பிருந்தா. ஏன் பிருந்தா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்ட்டு வரல? நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். நான் தூங்கும்போது வந்துட்டு பண்ணியாமே. அப்பா சொன்னார் நீ வருவேன்னு வெயிட் பண்ண பிருந்தா. நர்ஸு மாத்திரைலாம் கொடுத்தாங்க பிருந்தா. இல்லையே, நான் தூக்கிப்பட்டேன். பிருந்தாவை தான் சாப்பிடுவேன்னு. எனக்கு சரியாயிடுச்சு பிருந்தா, சரியாயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போலாம் பிருந்தா. தெரியும் தெரியும் டானி, உனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் ஒரு கேஸ் விஷயமா இந்த வீட்டுல இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வரேன். பிருந்தா, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் பிருந்தா. வா. டானி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த மாதிரி முரட்டுத்தனம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கூடாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஓகே. நான் மொட்டதமா நடக்கல பிருந்தா, பிடிவாதமும் பிடிக்கல. நம்ம வீட்டுக்கு போலாம் பிருந்தா. போலாம் டானி, கண்டிப்பா வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. டேனியல், ஏன் பயப்படுறீங்க? பிருந்தாவை கூட்டு போறது வந்தீங்க. நான் பிருந்தாவை மட்டும் கூட்டிட்டு போக வரல, உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவளை கூட்டு போதான் வந்தீங்க. என் ஒய்ஃப். ஓகே, நான் இங்க இருக்கிறது தானே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. நான் கிளம்புறேன். பாய். ஐயோ இல்ல, நீங்க இருங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க போயிட்டீங்கன்னா கோச்சிப்பா, என்கிட்ட பேச மாட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டானி. ஸ்ரீதர், நீங்க கிளம்புங்க. எனக்கு உங்களை விட என் டானி தான் முக்கியம். நீங்க கிளம்புங்க. ஓகே, பாய். இப்போ ஓகேவா? நம்ம வீட்டுக்கு போலாம் பிருந்தா. வீட்டுக்கு தானே? டானி, இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள வீட்டுக்கு போறதுக்கு என்ன அவசரம்? இந்த அம்மா கை சமையல நீ சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடணும். சாப்பிடணும்ல. உனக்காக மார்க்கெட்டுக்கு போய் உனக்கு பிடிச்ச காய் வேண்டு வந்து நானே சமையல் பண்ணி போட போறேன். ஓகே? அதுக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா? ஐயா, காஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பைத்தியங்கள்லாம் சாப்பிடக்கூடாதான். சரி, வேற என்ன சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க? ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம் பிருந்தா. ஹார்லிக்ஸ் குடிக்கலாம்ல? குடிக்கலாம். அம்மா போய் உனக்கு ஹார்லிக்ஸ் கலக்கிட்டு வரேன். ஓகே? இருந்து குடிச்சிட்டு போ. சரி பிருந்தா, நம்ம வீட்டுக்கு போலாம் பிருந்தா. இரு டானி, ஆண்டி ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன் நாங்கல்ல. நீ முதல்ல உட்காரு. உட்காரு. நம்ம போலாம் பிருந்தா. போலாம் டானி, ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு போலாம்ல. வீடு வீடா தேடி கொண்டிருக்கேன். தலையெழுத்து. ஸ்ரீதர், ஸ்ரீதர், வாங்க வாங்கம்மா வாங்க. டேனியல் இங்க வந்தானா? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? இல்லம்மா, இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள தப்பிச்சு வந்துட்டாமா. இவனால வந்தது. இவனால நான் பார்த்து சொன்னேன். ஐயோ, ஏன் அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஆகி போச்சு? டேனி இங்க தான் வந்திருக்கான், பிருந்தாவோட பேசிட்டு இருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கப்பா. பிருந்தா, வாங்கம்மா. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டானாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே.
இல்லம்மா ஹாஸ்பிட்டலை விட்டு இவன் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டாம்மா. இவன் நான் பார்த்துக்க சொல்லி இவகிட்ட சொன்னாக்கா இவன் சும்மா இருந்தா போல இருக்கு. யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டாம்மா. அங்க இவனை காணணும்னு சொல்லி டாக்டர் என்ன கட்டிட்டு இருக்காருமா. இவன் இல்லைன்னா தப்பா போயிடும். நான் இவனை கூட்டு போறேம்மா. அப்பா என்ன பண்றீங்க? இருக்கட்டும்பா, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இல்லம்மா, நான் ஏன் சொல்றேன்னா அவன் உன்னை தொல்லை பண்ணுவாம்மா. இந்த தொல்லையை நாங்க தாங்கிக்கிறோம், வேற வழி இல்லை. ஏன்னா நாங்க அவனை பெற்றவங்கம்மா. இந்த கஷ்டத்துக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா நீ அப்படி இல்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கணும்மா. நீ அதான் அவனை கூட்டு போறேன். பிருந்தா வேண்டாம்மா, நீ அது சந்தோஷமா இருமா. அவன் உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டான். என்ன பேசுறீங்க நீங்க 2 பேரும்? இல்லம்மா, நான் சொல்றது கேளுங்க. அனாவசியமா பேசாதீங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட். நீங்க 2 பேரும் கிளம்பலாம். கிளம்பலான்னு சொல்லிட்டேன்ல. நீ அவன் கூட இருந்தாலும் வச்சுக்கைய, அவன் சரியாரவன் போல இருக்குமா. எனக்கு அதை நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் சரியாரவம்மா. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ல. ஆனா ஒண்ணு, இப்ப இப்படி பச்சை பாரு, இவன் இப்படியே போயிடணுமா. என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல, அவன் உன்னை தொல்லை பண்ணுவாமா. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. போலாம். மாப்பிள காஃபி. வச்சுருங்க, சாப்பிட்றேன். குடிச்சு பார்த்து சொல்லுங்க மாப்பிள, நல்லா இருக்கான்னு. என்ன புதுசாக கேட்குறீங்க? தினம் நீங்கள் தானே போட்டு கொடுக்குறீங்க. சூப்பராக இருக்கு. அப்போ நான் டியூட்டி கிளம்புறேன் மாப்பிள. நான் கிளம்பட்டேன் மாப்பிள. புறப்படுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள, சும்மா சொல்லுங்க. அது வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க மறுபடியும் என் சாரதா விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது மாப்பிள. என்னதான் ஒரு பொம்பளை அரசாண்டாலும் அவ பின்னாடி ஒரு ஆம்பளை தேவை மாப்பிள. அப்பதான் அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுமாப்ல. அந்த ஆம்பளத்தனை நீங்க தான் மாப்பிள. அவ போற வேகத்துக்கு நீங்க தான் ஸ்பீட் பிரேக்கர் மாப்பிள. என் பொண்ணு உங்களை வெறுப்பா, கோவப்படுவா, திட்டுவா, எல்லாம் செய்வா. ஆனா நீங்க மட்டும் கோவப்பட்டுறாதீங்க மாப்பிள. அவளை வெறுத்துறாதீங்க மாப்பிள. அவ மனசுல நீங்க நிறைஞ்சிருக்கீங்க மாப்பிள. சீனு சக்தி கல்யாணம் நடக்க கூடாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக சாரதா கிட்ட கடுமையா எதுவும் பேசுறாதீங்க மாப்பிள. கடைசி வரைக்கும் என் மோளு சாரதா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாப்பிள, சந்தோஷமா இருக்கணும். என்ன மாமா, ஏதோ இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல மாப்பிள, ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சு, உங்ககிட்ட இந்த விஷயம் பேசிட்டேன். நான் ஒரு மடைய முட்டாள் மாப்பிள, ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மடிச்சிருக்க மாப்பிள. ஆஹா, நீ சரியில்லை. இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம், லீவ் போட்டுருவோம். உட்காருங்க, பேசாம உட்காருங்க. காஃபி சாப்பிடுங்க மாப்பிள, சூடாறிட போகுது. ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல மாப்பிள,
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. போட்டா மாப்பிள்ள, போற மாப்பிள்ள. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நான் அங்கதான் இருக்க சொன்னேன். டேய், இன்னைக்கு தானே பிரபாவதியை போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் எதுக்காக வந்தீங்க? ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்னடா விஷயம்? நம்ம சாரதாமா போட்டு தள்ளுறதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஐயா. இப்போ என்னங்க ஐயா பண்றது? நான் இந்த மோளுக்கு என் மகன் மேல கை வைக்கிறதுக்கு அவ்வளவு தைரியமா? பார்த்துக்கிறேன். அவன் இன்னொருத்தன். அவன் பிரபாவதி வீட்டு நிற்கிறான் ஐயா. சரி, நம்ம பிரபாவதியை இப்பவே கொண்டுடுவோம். ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்பதான் அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகும், என் பொண்ணுக்கும் ஆபத்து இல்லாம இருக்கும். நீ ஒன்று பண்ணு, நேரா போய் அவனையும் கூட்டிட்டு ஃபேக்டரி போயிடு. சரிங்க. சாரதா ஃபேக்டரியில தான் இருக்கா. சரிங்க. 1 மணி நேரத்துக்கு அவளை வெளியே விடக்கூடாது. சரிங்க. கார் எடுத்தானா அதை ஆக்சிடென்ட் பண்ணுங்க, பஞ்சர் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா அவ வெளியே வரக்கூடாது, அதுதான் முக்கியம். சரிங்க. என் மோளுக்கு ஆபத்து ஒன்றும் வரக்கூடாது, மனசுல வச்சுக்கோ. சரிங்க. ஐயா, நான் மட்டும் உங்க கூட வந்துடுறேன் ஐயா. எந்த மோளு சாரதாவுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது. அதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி விசுவாசம். புரியுதா? சரிங்கய்யா. வேற ஒரு விஷயம். என்னங்கய்யா? யோகிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பாத்துக்குங்க. சரிங்க. வாங்க. சரிங்க. ஆட்டோ. ஏறுடா, வேகமா ஏறுடா. இந்த மோள பிரபாவதி ஹலோ மேடம், நான் தமிழ் பேசுறேன் மேடம். நாம சாரதாவை மர்டர் பண்றதுக்காக போட்டிருந்த பிளானை ஈஸ்வர பாண்டியன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு மேடம். அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க மேடம். நான் சொல்றது புரியுதுங்களா மேடம்? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கிளம்பி வந்துடுறேன் மேடம். ஓகேவா? என்னாச்சு இவ்வளவு லேட்டா வரீங்க? சொல்றேன். ரத்னாங்க வா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். நீ என்ன உதவி? பார், எனக்கு ஒரு 1 மணி நேரம் முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வர. அது வரைக்கும் என் டியூட்டியை பாத்துக்கிறியா? அண்ணாச்சி, என் ஒய்ஃபை கூப்பிட்டு சினிமாவுக்கு போகணும் அண்ணாச்சி. பாருப்பா, நாளைக்கு நீ லேட்டா வா, இல்ல நீ வரவே வேண்டாம். நான் உன் டியூட்டியை பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் வீட்டுல இருந்து யாராச்சும் போன் பண்ணி நான் இருக்கேனான்னு கேட்டா நான் பாத்ரூம்ல இருக்கேன் அப்படி இப்படி ஏதாவது சமாளிச்சுக்கோ. நான் வெளியே போன விஷயம் மட்டும் சொல்லிடாத. நான் போயிட்டு வரேன். அண்ணாச்சி, வீட்டுக்கு தெரியாம தப்பு பண்றீங்களா? மேடம். என்ன யோகி? நான் வீட்டுக்கு போய் சக்தியை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இன்னும் ½ அன் ஹவர்ல மீட்டிங் கிளம்பணும். இங்கிருந்து ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுங்களேன். சரி மேடம். இவங்க அப்பாவோட ஆளுங்க தானே? ஆமா மேடம். இன்னும் சிட்டிக்குள்ளே இருக்காங்களா? ஆமா. ஃபேக்டரியில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
போய் என்னென்ன கேளுங்க. என்ன விஷயம்? ஏன் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா ஃபேக்ட்ரியிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சார், ஐயாவை பார்க்கணுன்னு ஃபேக்ட்ரிக்கு வந்தோம், அவ்வளவுதான். ஐயா நான் ஃபேக்ட்ரியில் இருக்காரு, உண்மையை சொல்லுங்கள். ஐயா அங்கே இல்லைங்க, அதான் இங்கே இருக்காரான்னு பார்த்துட்டு போகலான்ட்டு இங்கே வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சும்மா மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைங்க. நீரா சார், அம்மாவுக்கு அந்த பிரபாவதினால ஏதோ ப்ராப்ளம்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுதான் ஒரு பாதுகாப்புக்குன்னு வந்தோம் சார், வேற ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு கொடுத்தா நடக்கிறத தடுக்க முடியுமா? அமெரிக்கா தெரியுமா? எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. இப்போ என்னாச்சு? யாருக்கும் யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. போய் வேலையை பாருங்க, எங்களை காப்பாற்றிக்க தெரியும். இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? இல்லை இல்லை, தெரியாதுங்க. தெரியாது. போங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ஈஸ்வர பாண்டியனோட மருமகன் பேசுறேன். அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சார், அவர் பாத்ரூம் போயிருக்காரு சார். எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தாரு? அவர் கரெக்டான டைம் வந்துட்டாரு சார். ஏதோ வயிறு வலின்னு சொன்னாரு, அதான் பாத்ரூம் போயிருக்காரு நினைக்கிறேன். அவர் வந்த உடனே அவர் பொண்ணு ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்றேன் சார். தேங்க்யூ. Hey!
பாக்குறியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில கழுத்து நெரிச்சு கொன்னியே விஸ்வநாதன் எம்எல்ஏ, அவருடைய ஒரே மகன் நான். 10 வயசுல இருந்து உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது. சந்தோஷப்படாதடா. நீ ஏமாத்தி குத்துனது ஒரு கிழவன. மனசுல இருக்கிற தெம்பு உடம்புல இருந்திருக்கா, நீ உயிரோட இருந்திருக்க. நம்ம ஆளுங்களை அழிச்சுக்கிட்டு திருநெல்வேலிக்கு எஸ்கேப் ஆயிடுங்க. எந்த காரணத்தை கொண்டு போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. கிளம்புங்க. நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன், நீ போ. தமிழது, ஏன் இப்படி பண்ணீங்க? இது எனக்கு அவனுக்கு உள்ள ரொம்ப நாள் பிரச்சனை. இன்னைக்கு தான் முடிஞ்சது. நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க. என்ன தமிழ், என்ன தெரியலையா? வாழ்க தமிழ்.
இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்க? ஸ்ரீதர் சார் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு மேடம். எங்க? உள்ள மேடம். இங்க பாருங்க, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. உண்மையை மறைக்க முடியாது. அப்புறம் நாங்க உண்மையை கண்டுபிடிச்சோம்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. உண்மை சொல்லுனா என்ன சொல்றீங்க? இதான் நடந்துச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது உங்ககிட்ட? என்ன சொல்றாங்க ஸ்ரீதர்? எதுவும் தெரியாதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லுங்க. எங்க கிட்ட இருந்து மறைக்காதீங்க. என்னடி சொல்றது? என்ன பார்த்து பேசுறதுக்காக தமிழ் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல ஈஸ்வர பாண்டியன் இங்க வந்தாரு. 2 பேருக்கும் தகராறு நடந்துச்சு. மாத்தி குத்திக்கிட்டாங்க. ஏதோ திருநெல்வேலியில இருந்து சண்டையா. உண்மை சொல்லுன்னா நான் என்ன சொல்லட்டும்? அம்மா போய் சொல்லாதீங்க. ஆமாடி, நான் தான் கொலை பண்ணேன். இப்ப என்னங்கற? நான் தான் பண்ணேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.